ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதை பதில் நம்ம பார்க்க போகிறது டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். என்ஏஆர்எஃப் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 100 காலேஜஸ் வந்து ரேங்கிங்கில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 100 ரேங்கிங்கில் 33 காலேஜஸ் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த 33 காலேஜஸ் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி என்னென்ன ரேங்கிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் கம்மிக்குங்க. இப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் எங்களுக்கு என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் டோட்டலாக வந்து 33 காலேஜஸ் இருக்குது. 33 காலேஜஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஃபாத்திமா காலேஜ். சரிங்களா, ஃபாத்திமா காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஏஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 54.39 வந்து ஸ்கோராக இருந்திருக்கு. 100th ரேங்க்ல இருந்திருக்காங்க. சரிங்களா, தென் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீங்களா உங்களுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 54.66 இருந்திருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 94th ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க. தென் அடுத்த பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க டிஜி வைஷ்ணவா காலேஜ் ஓகேங்களா உங்களை 91th ரேங்க்ல இருக்கிறாங்க. என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 55.03 இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூத்துக்குடியில் இருக்கிற ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் ஆஃப் உமன் உங்களை என்ஏஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55.44 இருந்திருக்கு. 88th ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க. தென் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருச்சியில் இருக்கிற ஜமால் முகமது காலேஜ் ஓகேங்களா உங்களுக்கு என்ஆர்எஃப் ஸ்கோர் 55.67 இருந்திருக்கு. உங்களுக்கு ரேங்க் 84th ரேங்க்ல இருக்காங்க ஜமால் முகமது காலேஜ். தென் அடுத்து சேலம்ல இருக்கிற ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் உமன் ஓகேங்களா உங்களுக்கு என்ஆர்எஃப் ஸ்கோர் 56.47 இருந்திருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 81th ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் உமன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது திருப்பத்தூர்ல இருக்க சீக்ரெட் காலேஜ் எங்களா உங்களுக்கு என்ன ஸ்கோர் 56.54 80th ரேங்க்ல இருக்கிறாங்க சீக்ரெட் காலேஜ். தென் அடுத்து தஞ்சாவூர்ல இருக்கிற ராஜா சீஃபூர் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் நீங்களா உங்களுக்கு என்ஆர்எஃப் ஸ்கோர் 56.57 நீங்களா உங்களுக்கு ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 79th ரேங்க்ல இருக்கிறாங்க. தென் அடுத்து காரைக்குடியில் இருக்க அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்களை என்ஆர்எஃப் ஸ்கோர் 56.80 76th ரேங்க்ல இருக்கிறாங்க. தென் அதே 76th ரேங்க்ல கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் 76th ரேங்க்ல இருக்காங்க சேம் ஸ்கோர்ல. தென் அடுத்து 72 ரேங்க்ல பார்த்தீங்கன்னா ஐயா நாடா ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசியில் இருக்கு. என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 57.27 72nd ரேங்க்ல இருக்காங்க ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ். தென் அடுத்து 71th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 57.30 71th ரேங்க் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கும்பகோணம். தென் 67th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு என்ஆர்எஃப் ஸ்கோர் 57.49 ஓகேங்களா 67th ரேங்க்ல இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர். தென் அடுத்து 66th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீங்கள் கோயம்புத்தூர் 57.56 ஸ்கோர் வந்து என்ஆர்எஃப் ஸ்கோர் வந்திருக்கு 66th ரேங்க்ல இருந்திருக்காங்க. தென் 64th ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்க எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் ஓகேங்களா உங்களுக்கு என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57.64 64th ரேங்க்ல இருக்காங்க எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன். தென் 63rd இருக்குது பார்த்தீங்கன்னா தேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் மார்த்தாண்டம் கன்னியாகுமரியில் இருக்க உங்களுக்கு 63rd ரேங்க்ல இருக்காங்க என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 57.67 இருந்திருக்கு. தென் அடுத்த பார்த்தீங்கன்னா 62nd ரேங்க்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க குயின் மேரிஸ் காலேஜ் என்ஆர்எஃப் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 62nd ரேங்க்ல இருக்கிறாங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 57.68 இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 59th ரேங்க்ல மதுரையில் இருக்கிற அமெரிக்கன் காலேஜ் என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58.12. தென் அடுத்து சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் 55th ரேங்க்ல இருக்கிறாங்க என்ஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58.90 இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற ஹோலி கிராஸ் காலேஜ் என்ஆர்எஃப் ரேங்க்ல 52nd ரேங்க்ல இருக்கிறாங்க ஸ்கோர் 59.47 இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ஆர்எஃப் ரேங்கிங்ல 15th ரேங்க்ல இருக்கிறாங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 59.74 இருந்திருக்கு. தென் அடுத்து 48th ரேங்க்ல சென்ட் சேவியர் காலேஜ் பாளையங்கோட்டை உங்களுக்கு என்ஆர்எஃப் ஸ்கோர் 60.16 என்ஆர்எஃப் ரேங்க்ல 48th ரேங்க்ல இருக்காங்க சென்ட் சேவியர் காலேஜ் பாளையங்கோட்டை.
தென் அடுத்து 46th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க பிஷப் ஹெர்பர்ட் காலேஜ் உங்களுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 60.18 இருந்திருக்கு. 46th ரேங்க்ல இருக்காங்க பிஷப் ஹெர்பர்ட் காலேஜ். தென் சென்னையில் இருக்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் உங்களுக்கு என்ன ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 61.25 இருந்திருக்கு. உங்களுக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா 41th ரேங்க்ல இருக்காங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஃபார் உமன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருக்க தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன். உங்களுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61.50 இருந்திருக்கு. என்ஆர் ஆஃப் ரேங்கிங்ல 14th ரேங்க்ல இருக்கிறாங்க தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 25th ரேங்க்ல சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிராப்பள்ளி. திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25th ரேங்க்ல இருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 66.59 இருந்திருக்கு. தென் அடுத்து 22nd ரேங்க்ல விஓ சிதம்பரம் காலேஜ் தூத்துக்குடி. என்ஆர் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 67.27 இருந்திருக்கு. 20th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா மதுரை இருக்கிற தியாகராஜா காலேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 68.93. 20th ரேங்க்ல இருக்காங்க மதுரை காலேஜ், மதுரை தியாகராஜா காலேஜ். தென் அடுத்து 16th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் சென்னையில் இருக்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 70.57 இருந்திருக்கு. தென் 15th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க பிரசிடென்சி காலேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 70.62 இருந்திருக்கு. 15th ரேங்க்ல இருக்கிறாங்க. தென் 14th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லயோலா காலேஜ் சென்னையில் இருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 71.14 இருந்திருக்கு. என்ஆர்எஃப்ல 14th ரேங்க்ல இருக்காங்க லயோலா காலேஜ். தென் 10th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 73.17 ஸ்கோர் இருந்திருக்கு. 10th ரேங்க்ல இருக்காங்க பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். தென் 9th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க பிஎஸ்ஜி ஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 75.52 இருந்திருக்கு. 9th ரேங்க்ல இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ஆர் ஆஃப் ரேங்கிங்ல இருக்கிற காலேஜஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 காலேஜஸ் இதில் என்ஆர் ஆஃப் ரேங்கிங்ல கொடுத்துருக்காங்க. 100 காலேஜஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 காலேஜஸ் 33 காலேஜஸ் என்ஆர் ஆஃப் ரேங்கிங்ல இருக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 33 காலேஜஸ்ல நீங்க டெஃபினட்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த காலேஜஸ் நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு என்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ஆர்எஃப் ரேங்கிங்ல கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த காலேஜஸ்ல நீங்க டெஃபினட்டா நீங்க தாராளமாக நீங்க எடுத்து படிக்கலாம். உங்க சாய்ஸ்ல நீங்க அப்கமிங் அட்மிஷன்ஸ்ல நீங்க பார்க்கும்போது இந்த காலேஜஸ்ல நீங்க தாராளமாக நீங்க சூஸ் பண்ணலாம். 2025 பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜஸ்ல டாப் காலேஜ் சொல்லிட்டு ரேங்கிங்ல வந்திருக்க காலேஜஸ் நீங்க அட்மிஷன்ஸ் பார்க்குற இந்த காலேஜஸ்ல நீங்க பார்க்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேற தகவலான கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.